ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா, எந்த யூஆர்எல்ல நான் போஸ்ட்மேனை ரன் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்து தெரியாமல் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இப்போ அதை கண்டுபிடிக்கலாம். ஹவு டு ஃபைன் இன் விச் யூஆர்எல் மை ஸ்ப்ரிங் போட் இஸ் யூஆர்எல்னு சொல்ல முடியாது, போஸ்ட்டுன்னு சொல்லலாம். சாரி, போர்ட்டு. on my spring boot is running. ஏன்னா இது வந்துட்டு அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ளிகேஷன் லாக்ஸ் ஸ்டார்டட் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் சொன்ன மாதிரி. ஆனால் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு ஒரு ஃபைலே நம்ம க்ரியேட்டே பண்ணலை. அது எப்படி செக் பண்ணுறது இப்போது? இது க்ளோஸு, இதுவும் க்ளோஸு. நான் எங்கே செக் பண்ணுவேன் இப்போ போய்? இது எங்கே இருக்குது? ஏபிஐயில் சோர்ஸில் மெயினில் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ். Okay, if you have explicitly configured, look for a similar message in your console output. Tomcat started on port. Okay, அப்போ போர்ட்னே மென்ஷன் ஆகியிருந்திருக்கும். அதுதானே கண்ட்ரோல் எஃப் போர்ட். Tomcat started on server 8080. ஓகே, அப்போது local host 8080 not found ஸ்லாஷ் இருப்பா இரு கண்ட்ரோலரில் நம்ம அந்த யூஆர்எல் கொடுத்துருப்போம். /API /get user control C /API control command V get user. இப்போ வந்துட்டு 404 வரக்கூடாது, ஆனால் 200ன்னு வரணும்னு நினைக்கிறேன். 500 இன்டர்னல் சர்வர் எரர். அச்சா ஹே, பகுத் அச்சா. ஏன் எனக்கு இங்கே இன்டர்னல் சர்வர் எரர் வந்தது? API, when do I get 500 error? Okay, when do I get 500 error? How to debug 500 error in Spring Boot app? ஓகே, அதுக்கு வந்துட்டு logging.level.role I have added above in application.properties, but I'm still getting 500 error button and I'm still getting error. So now can I
எப்படி பண்ணுறது? இந்த லாகிங் level set in application you still need to actively look at the logs to see the details of the 500. Here's how to fetch and examine the logs. Check the console output if you're running from the command line. The logs will show you then debugging. எக்ஸப்ஷன் வந்திருக்கோம். எக்ஸப்ஷனு resolved web bind message required URI template variable id for method parameter type int id is not present. அப்படின்னா நான் ஐடி பாஸ் பண்ணியிருக்கணும்ல. என் தவறு பாடியில் யூஆர்ஐயில் தான் நான் எடிட் பண்ணணும். நான் ஏன்னா பாத் வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாடி ரெக்வஸ்ட் பாடின்னு சொல்லியிருக்க மாட்டேன். கோட்லேயே பார்த்தா தெரியும். இவன் கண்ட்ரோலரில் ஓப்பன் பண்ணால் பாத் வேரியபிள் அப்படின்னு தான் போட்டிருப்பேன். நான் ரெக்வஸ்ட் பாடின்னு போடல. அப்போது /4 இப்போ அந்த டேட்டா இல்லை, அதனால் நாட் ஃபவுண்ட். Okay, how do I create a table in H2 and using VPA? How do I fetch data from the H2 table in Spring Boot? இதெல்லாம் என்கிட்ட ஏற்கனவே இருக்குமே வரல. கான்ஃபிகர் H2 and JPA in application properties. ஓகே, sets the H2 database URL in memory. In this case Spring data source or driver class name. இது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்க? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஜேபிஏவோட டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். ஜேபிஏ டீட்டெயில்ஸில் ஓஆர்ஜி டாட் எந்த டிபியில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக. க்ரியேட் ட்ராப்புங்கிறது அதுக்கு டிடிஎல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓகே, க்ரியேட்டும் பண்ண முடியும், ட்ராப்பும் பண்ண முடியும். எனேபிள் ஓகே, இதான்ட்டு கிரியேட் ஜேபிஏ என்டிட்டி நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. ஜேபிஏ ரெபாசிட்ரியும் இருக்குதானே? ரெபாசிட்ரி இருக்குது. ரெபாசிட்டரி யூஸ் த ரெபாசிட்ரி இன் சர்வீஸ் கண்ட்ரோலர், அதுவும் இருக்குது. யாரும் வருதா இங்கே? How to insert some dummy data in H2
few ways to access. Here are the most common ways. This is the simplest and most common ways. ரிசோர்ஸில் வந்துட்டு ஒரு டேட்டா டாட் சீக்வல் போட்டு அதில் இன்சர்ட் போடணுமா. சரி, ஃபஸ்ட்டு யூஸிங் ஸ்கீம் இஃப் யூ ஆல்சோ வாண்ட் டு டிஃபைன் யுவர் டேபிள் ஸ்கீம். ஓகே, எக்ஸ்பிளிசிட்லின்னு சொல்கிறாங்க. அப்போ do I have to create table manually auto created? If auto created, then how many times will be created and how is it created? Buddy. Okay, you don't really manually create that. DDL auto property in applications controls how Hibernate. The JP implementation used by Springboard handles schema creation. Common values creates tables every time the application starts dropping existing tables. Can I mention you don't explicitly mention the table name in your entity, then Hibernate will use your naming convention. The table name Hibernate will reveal a simple class name of your entity as table name. ஓகே, யூசர்னு எடுத்துக்குவோம் அப்போ. ஓகே, போதும் அப்போ அதுவே வச்சுக்கலாம். ஓகே, நோன் தான் வரப்போகுது. எஸ், தட்ஸ் கரெக்ட். பட் வித் த இம்பார்ட்டன்ட் கேவியட்ஸ் how it works. data.sql தான். if you place a file named sql both in the folder
Execution time, these SQL files are executed after the database connection is established. Okay. File naming for caveats, the files must be named exactly data.sql or any other names will be ignored. Okay. Swing data API ஆட்டோன்னு தான் செட் பண்ணியிருக்கேன். ஆட்டோ ஆட்டோன்னு தானே இருக்குது. இங்கே ட்ரூன்னு இருக்குது. ஆனால் ஆட்டோ ஒன்று செட் பண்ணவே இல்லையே. செட் பண்ணுவோம். என்னென்ன டிடிஎல் ஆட்டோ ஹைபர்னேட் டிடிஎல் ஆட்டோ செட் அதுதானே நான் ட்ரூன்னு செட் பண்ணியிருப்பேன் இல்லையா? டிடிஎல் ஆட்டோ கிரியேட் ட்ராப் இருக்கு. இப்போ என்ன செட் பண்ணணும்? Hibernate will not generate any schema. Data if you generate schema, then Hibernate will not generate any schema. ஓகே, இப்போ அது செட் பண்ணலன்னா ஹைபர்நெட் வில் நாட் ஜென்ரேட் எனி ஸ்கீமா அண்ட் டேட்டா. ஓகே, ஸ்கீமா ஜென்ரேட் பண்ணாது, பட் டேட்டா வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும், ஸ்கீமாவும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, பட் ஆனால் செட் பண்ணிக்கிட்டு நான் செட் பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல லூசுத்தனம் பண்ணிட்டானுங்க. என்ன வர்றானுங்கன்னா, நம்ம இந்த அனடேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறோம் இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டி செட் பண்ணால் ஸ்கீமா வந்துட்டு ஹைபர்நெட்டே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். பட் சப்போஸ் இந்த இது செட் பண்ணலன்னா ஹைபர்நெட் க்ரியேட் பண்ணாது, செட் பண்ணாது, ஸ்கீமா செட் பண்ணாது. நம்மளே ஸ்கீமான்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணி நம்ம ஸ்கீமா செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் data.sql அது எஸ்கியூஎல் வந்துட்டு என்ன ஆனாலும் ஆகலினாலும் எப்பவும் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஸ்கீமா செட் பண்ணுறதுக்கும் பண்ணாததுக்கு மட்டும்தான் இந்த அனடேஷன், அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுது. அவ்வளோதான். நான் இப்போ வந்துட்டு data.sql அப்பாடி அதை மட்டும் க்ரியேட் பண்ணால் வேலை முடிஞ்சது. கண்ணு தெரிய மாட்டேங்குது திடீர்னு. சோர்ஸ் இங்கேயே அதில் ரிசோர்ஸு. இப்போ தான் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று எடுத்தேன். அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஐஏபிஐயில் எஸ்ஆர்சியில் மீனுக்குள்ளே தான் சோர்ஸா? மீனே காலியாக இருக்க மாதிரி இருக்கே. சரி, இந்த இதில் பண்ணுவோம். இல்லை அதர் எப்படி எஸ்கியூஎல் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது இப்போது? இதில் நியூ data.sql. ஓகே, ஸோ இப்போது data.sql insert into entity name என்னப்பா? யூஸரா? insert into user என்னப்பா ஸ்ட்ரக்சரு? ஐடி நேமு மெயிலா? ஐடி கமா நேம் கமா மெயில் வேல்யூஸ் ஆஃபா வேல்யூஸ். இப்போ வந்துட்டு ஐடி வந்துட்டு 1 முருகா, மெயில் வந்துட்டு muruga@mail.com. இப்போ control A control C control V முருகா கணேசா வணக்கம் சிவா. ஓகே, போதும். இப்போ இது 2ஆவதுதான் செக் பண்ணுவோமா?
ரெண்டில் தான் இருக்குது ஆஸ் யூஸ்வல். நான் வந்துட்டு இப்போது கணேசனை செக் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். இப்போ கணேசா டீட்டெயில்ஸ் வரணும், ஆனால் வரலை. ஏன் வரலை? Okay, how to save the data Spring H2 properties in your application. Add the following property. Access the H2 console. Open your web browser and go to H2 console. Connect to H2 database. Same thing. இதுவே 404 எரர் தான் வருது. என்னடா சொல்கிறீங்க? ஓகே, இது எனேபிள் பண்ணிவிட்டு அப்புறம் நான் திரும்பி ட்ரை பண்ணி பார்க்குறேன். Spring H2 எனேபிள்டு. ஓகே, connect to database. H2 database, enter the JDBC username password. என்கிட்ட JDBC இல்லைடா. ஆக்சுவேட்டர், இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ தெரிஞ்சுக்குவோம். Spring Boot actuators is a project of Spring Boot that provides production-ready features to help monitor and manage your Spring Boot application. It processes a set of endpoints that provides information about your application's health metrics, environment, and more. What is actuator? Monitoring and management. Operational information. It processes operational information about your application, such as its environment, beans, configuration, and HTTP request traces. Production-ready features. Actuator is designed to provide features that are essential for running the application. Actuator இது நான் படிச்சிருக்கேன், ஞாபகம் வர மாட்டேங்குது நான் டக்குன்னு எல்லா டைமும். ஓகே, ஃபைன். ஒரு வழியாக 404 எரர் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. டேட்டாவும் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலுமே என்னால் இதை கன்ஃபார்ம் பண்ண முடியலன்னா என்னத்துக்கு? இப்போ ஒன்றுமே அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். நான் ஐடி பாஸ் பண்ணணும்ல, ஐடி வந்துட்டு இங்கே தான் பாஸ் வேரியபிளில் தான் பாஸ் பண்ணுறேன். இதுக்கும் இப்படி வருது, இதுக்கும் இப்படி தான் வருது. 5 இதுக்கு வந்துட்டு இல்லவே இல்லை, இப்போவும் அதே தான் வருது. முருகா கொண்டே கேட்பேன், இதையும் விடக்கூடாது. இப்போ I'm getting the URL. என்ன URLனா
command C, command V, paste. இப்போ என்ன சொல்ல வர்றான் means indicate that Spring Boot is unable to find the H2 console on this specific error. Here's how to troubleshoot this issue. இதுதான் வந்துட்டு H2 console dot enabled true போட்டாச்சா H2 console dot enabled true போட்டாச்சு. வேறு என்ன பண்ணணும்? after adding this, restart your Spring Boot application. restart அது சூப்பர் 30 சொல்லுவானுங்களே, சூப்பர் 30 10th ஃபெயிலா 12th ஃபெயிலு இது ஒரு இது படம் வந்துச்சு ஏன் ஓகே இப்படி தான் க்ளோஸ் பண்ணணுமா? எது பில்டு ஃபெயிலியரா? ஏன்டா சின்டாக்ஸ் எரர் இன்சர்ட் இன்டு எஸ்கியூவில் தான் தப்பு பண்ணியிருக்கேன். சார் double quotes okay செய்கிறேன் ஓ ராஜாத்தி அதனால தான் டேட்டா இன்சர்ட் ஆகல. ஆனால் என்னால் அப்பவும் டேட்டா இன்சர்ட் ஆச்சா ஆகலையான்னு கண்டுபிடிக்க முடியல. திரும்பி இப்போ உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஓகே இப்போ யூஸருங்கிற டேபிள் இல்லைன்னு வருது. அவன் என்ன சொன்னான்? என்டிடியில் நம்ம டேபிள் நேம் எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணலன்னா கிளாஸோட நேம் தானே எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னான். சரி இப்போ நான் இப்போ டேபிள்னு கொடுக்க போகிறேன். சரி இங்கே தாண்டா நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தனே. அட் டேபிளில் நேம் ஈக்குவல் டு ஓகே எங்கேனா என்டிட்டியில் யூஸர் என்டிட்டி எந்த இடத்துல போடணும்னா ஐடிக்கு கீழே மேலேயா? என்டிட்டிக்கு கீழே கிளாஸுக்கு வெளியே. அப்போது ஓகே டேபிள் அட் டேபிள் இம்போர்ட் சக்காட்டா வேண்டாம். ஹைபர்நெட்டு இல்லையா? அட யூசர் என்ன டபுள் கோட்ஸுக்கு இது கொடுக்கணுமா என்ன? ஆமாண்டா. இப்போ வரணும்ல. வாடா அடே ஏண்டா ஏன் அரிசி பதம் addressing the reserved keyword issue by quoting the user table is not found being created into the verified DDL auto settings. ஓகே இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா கண்ட்ரோல் சி
that you are placing SQL insert statements directly into your application properties file. You have placed the டேய் அவன் தப்பாக எடுத்துக்கிட்டான்டா. However, there is still a small but critical issue in user Java where that's causing table not found error analysis of code. You have correctly annotated user class with entity and listening. The probable user is a resolved keyword in H2 to use it as a table name. You need to quote it. Application properties. You have correctly configured H2 table. You have correctly placed the insert statements. Modify user Java. Change the table annotation in your annotation to use with. என்னடா இது? தெரியல, ட்ரை பண்ணலாம். ஆட்டோ கண்ணாடி திருப்பினா வண்டி ஓடுங்கிற மாதிரிலாம் இருக்கு இவன் சொல்கிறது. நினச்சேன் இப்படி எரர் வரும்னு நான் நினச்சேன். இங்கிட்ட நான் சேவ் பண்ணேண்ணா, சேவ்லாம் பண்ணியிருக்கேனே. சரி, என்ன பண்ணி சொல்லுறது. பிலோ எரர் நான் சொல்லாமல் விட்டுட்டேன்டா. ஸ்டாப். ஓகே, சரி. அப்போது யூஸ் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் டு இன்சர்ட் டேட்டா. எங்கே யூஸ் பண்ணுறது போஸ்ட் கன்ஸ்ட்ரக்டை? யூஸ் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் or command line runner to insert data. Instead of relying on data.sql, use a Spring component that runs the application after context and success to insert your data. அப்போ நான் இங்கே செட் நேம், செட் இமெயில் இதெல்லாம் வந்துட்டு நான் யூசரில் தான் போட்டிருப்பேன். இப்போ நான் ஆட்டோ ஒயர் யூசர் போட்டிருக்கணுமா? ஆட்டோ ஒயர் யூசர் ரெப்பாசிட்டரியா? நீ அதாண்டா என்டிட்டி தாண்டா இவனுங்க ரெப்பாசிட்டரின்னு சொல்லிகிட்டு இருக்கானுங்க. நட் ரெப்பாசிட்டரியெல்லாம் நான் எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஓகே, கிளாஸ் டேட்டா இனிஷியலைசரா வைக்கிறேன். Where should I create data initializer file?
மட்டும் போட்டுக்கலாம். எங்கே அது நியூ ஃபைலாக டேட்டா இனிஷியலைசர். ஓகே, கண்ட்ரோல் சி. ரெப்பாசிட்டரி எதுக்கு நான் க்ரியேட் பண்ணணும்? நான் வந்துட்டே கேட்போம் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு. To question the need for a positive when you already have an entity class with fields and data setters. Let's have a process of abstraction of data access repositories. JPA repository provides an abstraction layer. நான் தான் JPA repository வந்துட்டு இங்கே JPAக்கு வந்துட்டு இன்டர்ஃபேஸ் யூசர் இன்டர்ஃபேஸா எங்கேயாவது இங்கே எங்கேயும் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேனே. சர்வீஸில் நான் கால் பண்ணதுன்ட்டு இங்கே யூசர் டாவ். அட இதுக்கு தான் ரெப்பாசிட்டரி. நான் ஏற்கனவே ரெப்பாசிட்டரி வச்சுருக்கேன்டா ராஜாத்தி. என்னடா ஃபைன் பை ஐடின்னு சொல்லிட்டு கஸ்டம் கோரி மெத்தட்னு போட்டிருக்கீங்க. எங்கடா இன்பில்ட் மெத்தடு? சர்வீஸ்லையா இன்பில்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்கும்? எனக்கு குழப்பறானுங்கடா டே. எப்பா டாவில் தானே. ஓகே, என்னென்னா கன்சோலர் இருக்குது இங்கே சர்வீஸில். using JPA methods in service class ஏன்னா யூசர் ரெபாசிட்டரியில் தான் அதுவே ஆட் ஆச்சு நமக்கு. ஏன் ஒரு யூஆர் யூசிங் JPA methods in service class directly because the service layer class is the layer responsible for handling business logic and orchestrating separation of concerns. Repository layer, the repository parameters interact with the database and performs the CRUD operations on custom queries. Service layer implementing the business logic, combining data from multiple repositories. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். இப்போ எனக்கு இதில் தான் வேணும். எப்படின்னா
டேய் லூசு பசங்கடா டேய். சர்வீஸ்லேருந்து டாவுக்கு தான் போவோம். சர்வீஸ்லேருந்து நான் கன்ஃபியூஸ் பண்ணுறானுங்க ஆனால். சரி டிரான்சாக்ஷனல் போட்டுட்டு யூசர் சேவ் யூசர் இருக்கட்டும். சேவ் யூசர் ரிட்டர்ன் கன்ஃபியூசிங் கொஞ்சம் பிரேக் எடுத்து தான் பண்ணணும் இதை. சரி ஓகே, இப்போதைக்கு இது போதும்.